வேத வாசிப்பு யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இன்றைய நற்செய்தி. சூரிய ஒளிவட்டம். அது ஒரு வெப்பமான கோடை நாள். நானும் எனது 4 வயது பேத்தி ரித்துவும் பந்து விளையாடுவதிலிருந்து சற்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தோம். நாங்கள் வராந்தாவில் கண்ணாடி கோப்பையில் தண்ணீருடன் அமர்ந்திருந்த போது ரித்து முற்றத்தை பார்த்து, சூரிய ஒளி தரையில் படுவதை பாருங்கள் என்றாள். இருண்ட நிழல்களுக்கு மத்தியில் ஒளியின் வட்டத்தை உருவாக்க சூரிய ஒளி அழகாய் ஊடுருவுகின்றது. சூரிய ஒளிவட்டம். இருண்ட நாட்களில் நம்பிக்கையை தேடுவதற்கு இது ஒரு அழகான படம் அல்லவா? பெரும்பாலும் சவாலான நேரங்களின் மத்தியில் நிழல்களில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக ஒளியின் மீது கவனம் செலுத்துவது சிறந்தது. அந்த ஒளிக்கு ஒரு பெயர் உண்டு, இயேசு. இயேசு மாம்சத்தில் வந்தபோது உலகில் உதித்த பிரகாசத்தை விவரிக்க மத்தேயு ஏசாயாவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டுகிறார். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மரண இருளில் நாம் வாழும்போது பாவத்தின் விளைவுகள் நம்மை சுற்றியே இருக்கின்றன. ஆனால் அந்த இருளை பிரகாசிப்பிக்கிறவர் உலகின் மகத்தான மற்றும் புகழ்பெற்ற ஒளியான இயேசு. சூரிய ஒளியின் வட்டங்கள் மின்னுவது போல இயேசுவின் அன்பு மற்றும் இரக்கத்தின் ஒளி நம் இருளில் ஊடுருவி நம் நாளை ஒளிர செய்யவும் நம் இருதயங்களை நம்பிக்கையுடன் பிரகாசிக்கவும் செய்கிறது.